இலக்கிய சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களும் அட்டகாசமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இலக்கியாவை பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வராங்க. எதுக்காக தான் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஆஜர்படுத்துறதுக்காக தாங்க. இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சமயத்தில் தாங்க நம்ம கௌதமும் அங்கே வராங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஷ்ட சமயத்தில் ஒரு தடவை அவகிட்ட பேசிட்டு போனோம்னா இலக்கியாவுக்கு ஒரு மன ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் பார்த்திங்கன்னா கோர்ட்டு வாசலுக்கு வராங்க. பார்த்த உடனே நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம் ஆயிடுதுங்க. ஓடி போயிட்டு கௌதமுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு கதறி அழுந்துட்டு கேட்குறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம கௌதமுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல் திகச்சு போய் நின்ட்டாங்கன்னாங்க சொல்லணும். நீ எதுக்கும் கவலைப்படாத இலக்கியா, உன்னை வெளியே கொண்டு வர்றது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு வேலையே. எல்லா வேலையும் நான் பார்த்தாச்சு. கோர்ட்லேயும் நான் இருக்கிற ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். கம்பல்சரி அஞ்சலியே உள்ளே தள்ளிடலாம். உன்னை வெளியே கொண்டு வரத்துக்கான மொத்த முயற்சியும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருக்க சமயத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம லேடி போலீஸ் பார்த்தீங்கன்னா டைம் ஆச்சு, முதல்ல கிளம்பி வாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு மேலே இருந்தால் பொறுமை ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கௌதமும் கிளம்பி போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போன்னு கிளம்பிடுறாங்க. நம்ம அஞ்சலி விஷயத்துக்கு போவாங்க. நம்ம அஞ்சலி பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டுடைய நோட்டீஸை பார்த்த உடனே ஷாக்கில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா பைரவி அத்தைக்கு பூனை போட்டு வர சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா பூனை போட்டால் பைரவியும் எடுக்கலுங்க. கண்டினியூவாக அடிச்சிட்ருக்காங்க நம்ம அஞ்சலி. கடுப்பான நம்ம பைரவி அத்தை பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக இப்படி பூனை தான் எடுக்கலைன்னு தெரியுதில்ல, மறுபடியும் எதுக்காக நீ தொடர்ச்சியாக பூனை அடித்து என்ன டென்ஷன் ஆக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை விட ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்துட்டுருக்காத்த அப்படின்னு சொல்லும் பொழுது என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பிறகு சொல்கிறாங்க, நம்ம இலக்கிய அப்படியோ வெளியே வந்துடுவா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, கேஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது இலக்கியாவால் யார் நினச்சாலும் வெளியே கொண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, என் மேலே கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. நான் கன்சீவாக இருக்கனா இல்லையா அப்படின்ற விஷயத்த மறுபடியும் செக் பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.